நாளிலும் தேவ பிள்ளைகளே, தாங்கும் தேவன், நம்மை தாங்கும் தேவன். இந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த உலகத்துல நம்மை தாங்குவதற்கு, நம்மை நேசிப்பதற்கு, நம்மை ஆதரிப்பதற்கு, நமக்கு சப்போர்ட்டா நிற்பதற்கு ஒரு சிலர் இல்லாம போயிடலாம். இல்லாட்டி நின்னவங்க, ஆதரவா நின்னவங்க, நான் இருக்கேன் அப்படி சொன்னவங்க, ஒருவேளை அவங்க நம்மை மறந்து விடலாம். ஆனால் நம்மை தாங்குவேன் என்று வாக்குரைத்த தேவன் எப்போது நம்மை தாங்கி, நம்மை ஆதரித்து, நம்மை உயர்த்த, நம்மை பலப்படுத்த, நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க அவர் இன்றும் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். கரத்தை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை கொடுத்து, அல்லேலூயா. தாங்கும் தேவன். நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா? ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். எங்க ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். என் தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய தேவன் நம்ம தாங்குகிற தேவன். எப்போ என்னை என் தேவன் தாங்க ஆரம்பித்தார்? நான் சொல்வேன், கர்த்தர் மட்டும் நம்மை தாங்காம இருந்திருப்பாருன்னா, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இப்பவும் கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டே தான் இருக்கிறார். இந்த செய்திக்கு பிறகுதான் இல்லை, ஏற்கனவே கர்த்தர் நம்மை தாங்கி கொண்டே தான் வருகிறார். நம்ம குடும்பத்தை தாங்கி கொண்டே வருகிறார், நம்முடைய பிள்ளைகளை தாங்கி கொண்டே வருகிறார். அதனால தான் அநேக நேரத்தில் நம்ம தப்புவிக்கப்பட்டோம், நம்ம விடுவிக்கப்பட்டோம். அநேக தந்திரமான பிசாசின் காரியங்கள் நம்மை தாக்க வந்தபோது, அழித்த வந்தபோது, நம்ம நீதிமான்களாக இருந்ததுனால இல்லை, நம்ம பரிசுத்தவான்களாக இருந்ததுனால அல்ல, நம்ம ஒரு ஜெப வீரர்களாக இருந்ததுனால இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம அவருடைய பிள்ளையாக இருந்தது நிமித்தமாக, ஐயா நீ எப்பேற்பட்ட துரோகியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, இப்பவும் நீ கர்த்தருடைய கரத்தில் தாங்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால தான் கர்த்தனை தப்புவித்தார், கர்த்தனை பாதுகாத்தார், கர்த்தனை நிர்மூலமாகாம கர்த்தர் உன்னை கரங்களினால உயர்த்தி வழிநடத்தி கொண்டு வருகிறார். கையை தட்டி அப்பாவுடைய அன்புக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்போ எனக்கு கர்த்தர் தாங்க ஆரம்பிச்சாரா? அல்லது என் பெயர் மாற்றப்பட்டது அப்போ என்னை கர்த்தர் தாங்க ஆரம்பித்தாரா? நான் சர்ச்சுக்கு நான் முதல்ல வந்தேனே அப்போதுல இருந்து என்னை கர்த்தர் தாங்கினாரா? இல்ல. எப்போ கர்த்தர் தாங்கினாரு? அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒருவர் வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல். எப்ப ஏந்தினாரா? தாய். நம்ம ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம வளர்ந்தோம். நல்லா கவனிக்கணும், நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. தாத்தாக்கு அப்பா, நம்ம தாத்தாவுடைய அப்பாவுக்கு அப்பா, அவங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாது இயேசு. தெரியுமா? ஒரு விஷயம், அவர் அவருடைய கரங்களில தாயின் கருவில், எப்பமா தாயின் கருவில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினே, கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினே. அல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள், தசைகள், தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. திரும்ப பாடுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. அந்த தாயின் கருவிலே நம்ம உருவான போதே எடுத்துட்டாருங்க. தாயின் கருவிலேயே நம்மள என்ன பண்ணாருங்க? தூக்கிட்டார். ஃபர்ஸ்ட் யார் நம்மளை தூக்குனான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த நர்ஸம்மா தான் தூக்கி இருக்கும்.
அந்த டாக்டர் தான் தூக்கி இருப்பாரு. ஒருவேளை அந்த தாத்தாவோ பாட்டியோ பாட்டி தான் தூக்கி இருப்பாங்க. முதல் குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துருக்கலாம். ஒருவேளை மாமனார் மாமியார் கிட்ட கொடுத்துருக்கலாம். யாரோ ஒருத்தர் தூக்கினதை பார்த்துருக்கலாம். 10 மாசத்துக்கு அப்புறம். எத்தனை மாசத்துக்கு அப்புறம்? 10 மாசத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தர் தூக்கி இருப்பாங்கம்மா, அது உண்மை. ஆனா முதல் என்னை தூக்கினது தேவகரம். எப்ப தூக்குனாராம்? தாயின் கருவில தோன்றினோமே அந்த அந்த சின்ன அணு, அந்த சின்ன சிசு அடே உள்ள போய் தாயின் கருவில அடே அந்த முட்டையில போய் உட்கார்ந்துச்சு பாருங்க. அப்பவே கேர் எடுத்துட்டாருங்க. அப்பவே. அல்லேலூயா. அந்த பாட்டை பாடிடலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே. அப்படி அந்த குழந்தைய, அந்த சின்ன சிசுவை அப்படி எப்படி தூக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த சின்ன சிசு எப்படி தூக்கி இருப்பாரு? ஒரே ஒரு சுண்டு வரல, லைட்டா டச் தான். அப்படி தொட்டு தூக்கினா நசினாது. இந்த சயின்ஸ் படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் இப்போ தான் இந்த பாடம்லாம் எடுக்கிறாங்க, தெரியும். அந்த சின்ன அந்த அந்த உயிர் அணு குட்டியா, ரொம்ப சின்னது, கண்ணுக்கே தெரியாது. ஸ்கேன்லாம் எடுக்கவே மாட்டாங்க, ஸ்கேன்லாம் எடுக்க முடியாது. அந்த குழந்தைக்கு இப்போ கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, இருதயம் இருக்குதா, இருக்குது அந்த காட் ஐ இருக்குது பாருங்க, காட்ஸ் ஐ, தேவனுடைய கண்ணு, அதுதான் சூப்பர் ஸ்கேனு. அந்த சின்ன சிசுல அந்த கையில் தொட்டு அப்படி தூக்கும் பொழுது அப்பா பார்ப்பாரு, இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வைக்கிறேன். கையில் தாங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை அந்த சிசு மேல கர்த்தர் வச்சுக்கிறார். நம்ம எல்லாரும் மேலையும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், வேறு ஆசையே. அப்போ அந்த கருவை முதல்ல அந்த சின்ன சிறு சிசுவை அப்படியே தொட்டு தூக்கி ரொம்ப பார்த்து கொஞ்சம் வெயிட்டா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படி தொட்டுட்டா கூட அவ்வளோதான், வேற கோணை ஆயிடுவோம், வேற மாதிரி ஆயிடும். அதனால அப்பா ரொம்ப பார்த்து நசிங்கிறாம, அது பழுதடைஞ்சிடாம அழகா தூக்கும் பொழுதே இந்த குழந்தை, இதற்காக இந்த பூமியில் நான் வைத்தேன், இந்த சிசுவை இந்த நோக்கத்திற்காக தான் இந்த இடத்துல பிறக்க வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லி கர்த்தர் வச்சாருமா. அப்போ தேவன் எந்த நோக்கத்தோடு கூட நம்மை தாங்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும். எனக்கு ஜஸ்ட் 4 thing, 4 விஷயத்தை முதல் முகவுரையாக உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுக்க போறேன். 4 காரியத்தை ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஆல்சோ தட் இஸ் ப்ராஃபஸி. அது முகவுரை மட்டுமல்ல, அது தீர்க்க தரிசனமாகவும் இருக்கும். ஆமென் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததே அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை உங்க மேல வச்சு அனுப்புறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன தீர்க்க தரிசனம்? முதலாவது என்ன தெரியுமா தீர்க்க தரிசனம்? இந்த கர்த்தர் யாரை தாங்குகிறாரோ, அவளுக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் பூரண ஆயுசு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பூரணமான வயசுமா, முதிர் வயது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதிர் வயது. இன்னும் சத்தமா சத்தம். அதாவது நான் ஏன் இப்ப சொல்றேன் தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணும் பொழுது, திரும்ப சொல்லும் பொழுது, விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல, தலை மேல வந்து அமர்ந்துரும். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தாங்குவதினால் எனக்கு நீடித்த ஆயுள் உண்டாகும். முதிர் வயதோடு கூட, நரை வயதோடு கூட நான் இருந்து தேவனை மகிமைப்படுத்துவேன். என் பிள்ளைகளையும், என் பிள்ளைகளையும், அவர்கள் பிள்ளைகளையும், சந்ததியையும் நான் காண்பேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்ப்போம். 4th verse, ஏசாயா 46:4 நீங்க வாசிக்கணும். உங்கள் முதிர் வயது வரைக்கும்
நரை வயது மட்டும். அப்ப 2 வயசு அங்க இருக்குது. என்ன வயசு? ஒன்னு முதிர் வயசு, ரெண்டாவது எல்லாம் கவனிக்கிறீங்களாமா? புரியுதாமா? நல்லா கவனிங்க. இப்ப என் கூட நீங்க சேர்ந்து சொல்லணும். 2 வயது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஓகே, நீ சொன்னீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்துடும். முதிர் வயது என்ற ஆசீர்வாதம் உங்க மேல வந்துடும். அது சத்தமா சொல்லுங்க. சபையில சொல்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு உயிரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. என்ன வயசு? ஓகே, ரெண்டாவது வயசு. இது ரெண்டுமே கர்த்தர் தாங்குகிற பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் பிளெஸிங். அதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை தாங்க ஆரம்பிச்சுட்டாரு, ஒரு குடும்பத்தை தாங்க ஆரம்பிச்சுட்டாரு, ஒரு சபையை தாங்க ஆரம்பிச்சுட்டாரு. உங்களை கர்த்தர் தாங்குறாருன்னா நீங்க அல்ப ஆயுசுல போகவே மாட்டீங்க. கர்த்தர் முதிர் வயதையும் நிறைய வயதையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையை காண பண்ண வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க. கையை தட்டுனா தட்டணும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இல்ல இன்னும் நிறைய பேர் கை தட்டல, பைபிளை பிரிச்சு பாக்குறீங்க. கையை தட்டி ஆமென். லிசன், நல்லா கவனிக்கணும். அப்போ முதல் ஆசீர்வாதம் பூரண வயசுமா, பூரண ஆயுசு. இன்னைக்கெல்லாம் நம்ம நிறை வயத, நிறை தலைய, நிறை முடிய என்ன பண்றது இல்லை பார்க்க. என்ன லைக் பண்றீங்களா? நிறை முடி. சில பேர்லாம் புரியாம கை தூக்கின்னு இருப்பீங்க. ஃபுல்லா டைய போட்டு டை அடிச்சு எப்படின்னா கருன்னு. நேற்று ஒரு அம்மா பார்க்குறேன். அந்த அம்மாவுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்கும். 60 to 65 இருக்கும். 60லேருந்து 65 வயசு இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஒரு முடி கூட நரைக்கலைங்க. ஒரு முடி கூட விடலை. நிறை முடியா இருக்க என்ன பண்ணல. சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். முன்னாடி காலத்தில் தான் ஒரு சில அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் இல்லை உங்களுக்கு. இந்த காலத்தில் ஒரு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டா போதும். என்ன ஆயிருதுங்க ஃபுல்லா? அப்போ கிளாமரா எதை சொல்றேன்? ஓ, பிளாக் ஆகுதா? மகிழ்ச்சி. அப்போ அது விரும்புறது இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா? காட்ஸ் பிளான் ஆர் காட்ஸ் டிசையர், அவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்ன தெரியுமாம்மா? அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் தீர்க்காயுசோடு அப்பா விரும்புறாரு. எப்படி இருக்கணும்னு விரும்புறாருமா? தீர்க்காயுசோடு இருக்கணும். என்னை மகிமைப்படுத்தினே இருக்கணும், எனக்கு ஊழியம் செஞ்சுனே இருக்கணும், என்னை துதிச்சுனே இருக்கணும், என் நாமத்தை நீ புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுனால பாடிடுறேன். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவா. எப்படிங்க? எப்படி? நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய். கை தட்டினா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். நீடிய ஆயுள் தந்து பாடுங்க, அறிக்கை பண்ணுங்க. எப்படி? நீடிய ஆயுள் தந்து என்ன நிறைவோடு பண்றீங்க? எங்க ப்ரோ ஒர்க் பண்றீங்க? என்ன சரிங்கன்னா அவர் சொல்ற ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்? பார்க்க அப்படி எங்க இருக்கிறாருங்க, பார்க்க எங்க இருக்கு? எப்படிப்பா இதெல்லாம்? எப்படி இது கர்த்தருடைய வார்த்தை இவங்க வாழ்க்கையில? நான் சொல்ல, நல்லா ஜெபிக்கிற மனுஷன் எப்பவுமே யூத்தாவே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. எப்பவுமே ஆல்வேஸ் யூத் தான், ஆல்வேஸ். இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் ஒரு ட்ரெண்டிங் வந்துருக்குதுங்க. சின்ன வயசுல இப்போ டை அடிச்சு ஒயிட் ஆக்கிடுறாங்க முடிய. எப்படி? சின்ன வயசுலயே வெள்ளை முடி வச்சுக்கிட்டு வயசான தோட்டம், அதில் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு குடிமி வேற போட்டு அந்த முடி மட்டும் என்னதுங்க ஒயிட்டாக இருக்குதுங்க. என்னடா இது? ஏன் இப்படி? நான் சொல்வேன், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் தீர்க்காயுச ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நான் செத்துருவேனோ, மறிச்சிருவேனோ, அழிஞ்சிருவேனோ ஒரு காலம் கவலைப்படாதப்பா. கர்த்தர் கரத்தில் உன்னை கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறபடினால ஒரு ஜபமாக இருந்திருக்கலாம், துதிக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்லட்டுமா? கர்த்தர் கரத்தை தான் இப்போ நீ இருந்து கொண்டிருக்கிற. கையை தட்டி ஆமேன்னு சொல்லிடுங்க பார்ப்போம்.
செகண்ட் ப்ராஃபஸி, இரண்டாவது தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீங்க வசனத்துக்கு இப்ப போயிடணும். சங்கீதம் 18:35, சாம் சாப்டர் 18:35, 18ஆம் சங்கீதம். எனக்கு ரட்சிப்பின் கேடகத்தையும் தந்தீர், தாங்குகிறது உம்முடைய காருண்யம் என்னை பெருசா மாத்திரும், பெரியவன் ஆக்கிடும். நான் பார்க்க சைஸு தான் சின்னது, ஆனால் எனக்குள்ள இருக்கிறதான தேவ தரிசனம் பெருசு. என்னை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற தேவ கரம் பெருசு. அதனால ஒரு நாள் வரும், சின்னதா என்னை அல்பமா என்னை பார்த்தீங்களா, சாதாரணமாக பார்த்தீங்களா, அற்பமா என்னை பார்த்தீங்களா, ஒண்ணுமே உதவாதவன் பார்த்தியா, ஒரு நாள் என்னை தாங்க கொண்டிருக்கிற தேவகரம் என்னை பெரியவனா மாற்ற போகிறது. என் பிள்ளைய பெரியவனா மாற்ற போகிறது. என் ஊழியத்தை கத்த பெருசா மாற்ற போகிறார். அநேக கண்கள் பிரமிக்கக்கூடிய விதத்தில், அநேக கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் என் தேவன் என்னை பெரியவனாக மாற்ற போகிறார். என் அன்பான தேவ பிள்ளை, இது கர்த்தர் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க தீர்க்க தரிசன வார்த்தை. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? எப்படி? இதெல்லாம் எங்க? அவ்வளோ கூட இருந்த அற்புதத்தை பார்த்துட்டு, ஆச்சரியத்தை பார்த்துட்டு, கர்த்தர் கூடவே கடல் மேல நடந்துட்டு, சே கர்த்தரை போயிட்டு இந்த பேதுரு மறுதலிச்சிட்டானே, எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணிட்டானே, இவெல்லாம் உருப்படுவானா அப்படி சொல்லி ஒரு கூட்டம் பார்க்குது. ஒரு கூட்டம் பார்க்குது. இதெல்லாம் தேராத கேஸ், இதெல்லாம் தேராது, இதெல்லாம் மக்கு பிளாஸ்டரி, இதெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது, யூஸ்லெஸ் ஃபெலோ. என்னதான் யூஸ்லெஸ் ஃபெலோ, ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். கிளம்பு கிளம்பு கிளம்பு, என்ன வரட்டும், காத்தாச்சு வரட்டும், கிளம்பு, தூரம் போ, எனக்கு காலி ஆகட்டும் அப்படி சொல்றாங்களா? பேதுருவை பார்த்து அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா பேதுரு நடந்து வராரு. அவரெல்லாம் ஒருத்தரையும் தொடுறதுக்கு டைம் கிடையாது. ஒருத்தர் தொட்டு கொண்டு போறதுக்கு, நிழல தொட்டுக்கடா. எதை தொட்டுக்கோ? நான் போவேன், ஷேடோ வரும். எது வரும்? எனக்கு நிழல் வரும், அதை தொட்டா சுகம் வந்துடுதுங்க. அல்லேலூயா. எப்படி பேதுரு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம், அவன் நிழல எப்படி இப்படி ஒரு வல்லமைன்னு சொன்னா, தேவ கரம் பேதுரு தாங்கி கொண்டிருக்கிறது. இவர் பெரிய ஆளுப்பா ஐயா, அவர் கிட்ட நெருங்க முடியாது, நிழல் பட்டா இயேசு கூட தொட்டுட்டாங்க. பேதுரு என்ன பண்ண முடியல? பேதுருலாம் தொட முடியாதுங்க. பேதுருடைய ஒரு பார்வை, என்ன இவ்வளவுதான் வித்தியா, என்ன சொல்ற? ஆமா அப்படியா, பட்டு விழுந்துருவாங்க. ஜீசஸ் எவ்வளோ பரவாயில்ல, தங்குங்க. ஜீசஸ்லாம் அவரை போய் தொட்டுக்கலாம் மார்பிள. ஆனால் பேதுரு, அவர் கரம் தாங்குத பேதுரு வேற லெவலு. நான் சொல்லுவேன், ஜீசஸ் சிம்பிளாக தான் இருப்பார், ஆனால் நம்மளை ஸ்பெஷலாக வச்சிருக்கிறாரு. கையை தட்டி, நல்ல கையை தட்டி என் கூட சேர்ந்து, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் உள்ளத்துக்குள்ள அவர் என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, கை தட்ட மாட்டேங்கிறீங்க. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். எப்படி தெருவில் பேதுருவை தேடி, பாசமா ரொம்ப அழுத்திடுறீங்க. தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஒரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி, சொல்லாமல் போனதையா ஓடி. உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும், உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும்.
மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள நிறைவேறும்படியா நீங்க சொல்லுங்க. ஒரு மனுஷனை தாங்குனா அவன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன பிளஸிங்ப்பா? இன்னும் சத்தமா சொல்லி நீங்க பூர்ண ஆயுசோட நீங்க வாழணும்னு எனக்கு ஆசை. என்ன என்ன எப்படிமா? நான் சொல்ற மாதிரி சொல்லி நீங்க கத்துக்கிடுங்க. பூரண ஆயுசு, தீர்க்காயுசு. நான் சொல்ற மாதிரி தீர்க்காயுசு. ஹல்லேலூயா. செகண்ட், ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னப்பா? பெரியவனை மாத்திரம். சிம்பிளா தான் இருந்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவர் தாங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? பிரம்மாண்டம் ஆயிட்டாங்க. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஒரு நாள் வரப்போகுது, எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். வீடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டம். வேதமுத்து ட்ரிபிள் பெட்ரூம். அல்லேலூயா. நடக்கும். நடக்குமா? நடக்கும். அல்லேலூயா. யாருப்பா யாருப்பா அது கார்ல வரா? நம்ம பிரதர்ஸ் எல்லாம் கார் லைனா விட்டுக்கிறாங்க. மீசக்கார சந்துல. எப்படிங்க? மீசக்கார சந்துல. அப்ப சர்ச் அங்க வரப்போகுது. அல்லேலூயா. எப்படிடா இதெல்லாம் நடக்குது? அந்த பெரிய தேவன் உள்ள வந்தா எல்லாமே நடக்கும். கையை தட்டி அப்பாக்கு தோத்துறோம். அப்போ முதல் ப்ராஃபஸி, கர்த்தர் தாங்கினா பூர்ண வயசு, பூர்ண ஆயுசு, நிறை வயது, அதெல்லாம். ரெண்டாவதா பெரியவனா மாத்திரம்ப்பா. உங்களுடைய காருண்யம் என்னை எப்படி இந்த மகனா இந்த சகோதரனா எப்படி தெரியலையே, ஒன்றும் புரியலையே. ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே. ஏன்னா வாக்கு தத்தம் அப்படி. ஏன்னா வாக்கு தத்தம் எப்படி? நீ அறியாததும் தெரியலப்பா, புரியலப்பா. ஏன்னா அது வாக்கு தத்தம்பா. வாக்கு தத்தமே அப்படிதான்ப்பா இருக்குது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் சொன்னாரே. ஏன் தெரியுமா? என் கரம் உன்னை தாங்கிறதுனால. என் கரம் உன்னை புளியங்கொம்பு, முருங்கை கொம்பு, அந்த பக்கம் வேலி கட்டா முள்ளு இதெல்லாம் வச்சுட்டு அப்படி ஓடினவன் கையில இன்னைக்கு செங்கோல் இருக்குதுங்க. நல்ல பியூர் கோல்டு. தாவீது அரச கையில் என்ன இருக்குதுங்க? எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா, தாவீதை கர்த்தர் தாங்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் ஒரு நாள் உன்னை பெரியவனா மாற்றுவார். உன் பிள்ளைய பெரியவனா மாற்றுவார். உன் வீட்டை பெரிய வீடா கர்த்தர் மாற்றுவாரு. அல்லேலூயா. வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறோம்ல ராஜேஷ், அதுல தான் மேட்ரே இருக்குது. எதுல விஷயம் இருக்குதுங்க? இந்த வார்த்தையை நான் நம்புறேன் பத்தியா, அதுதான் என் வாழ்க்கை அப்படியே மாத்திரம்மா. வாழ்க்கையை மாத்திரும். இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க நான் சொல்றதுதான் கேட்குறீங்க. நான் பேசிக்கிட்டு நான் கேட்டுக்கிட்டு இதை நான் நம்பின்னு இருக்கிறேன். என் வாய் இந்த வார்த்தையும் வருது, நான் பேசுற வார்த்தையை நானே கேட்கிறேன். இந்த வார்த்தையை நானே என்ன பண்றேங்க? ஆமென் அப்பா. ஐ பிலீவ் இட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்துல நம்புறேன். அல்லேலூயா. மூணாவது என்ன தெரியுமா? நீங்க வசனத்தை பார்க்கணும். 37:24 37ஆம் சங்கீதத்துல 24வது வாக்கியம். பிளஸி வாசிக்கிறியா? பாக்குறியா? பேனா தட்டக்கூடாது. வாசி. அவன் விழுந்தாலும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அவன் விழுந்தாலும், இன்னும் ஒரு முறை அவன் விழுந்தாலும், இன்னும் ஒரு முறை கடைசியா அவன் விழுந்தாலும், கர்த்தவனை தாங்கிட்டாருன்னா, கர்த்தர் நீ இருக்கிறேன்னா நீ அழிஞ்சே போக மாட்டம்மா. நீ தள்ளுண்டு போவதில்லை. எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை கொரோனா வந்தாலும், எவ்வளவு கடன் வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேர் இல்ல 10,000 பேர் விழுந்தாலும் நீ தள்ளுண்டு போக மாட்டாய். கர்த்தர் மீண்டும் உன்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். அநேக கண்கள் இப்படி அல்ல இப்படி பார்க்க வைப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமாமா? கர்த்தர் தமது கையினால் அவனை சிங்ககபிலே போட்டாலும் அவன் தள்ளுண்டு போக மாட்டான். எரிகிற 7 மடங்கு அக்கினி சொல்ல போட்டாலும் அவன். இன்னைக்கு ஒரு சில காரியங்கள், ஒரு சில சூழ்நிலை மத்தியில் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த காரியம்
என்னை அழிச்சிருமோ, இந்த காரியத்தில் நான் நிர்மூலம் ஆயிடுவேனோ, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் செதஞ்சு போயிடுவேனோ, இந்த குறிப்பிட்ட காரியம் என் வாழ்க்கையை நாசமாக்கிடுமோ நீ நினைக்கிற தம்பி, நினைக்கிற சகோதரி, தங்கச்சி, நீ அப்படி யோசிக்கிற. இன்னைக்கு உனக்காகவே பிரத்யேகமாக கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் வாய் மூலமா அபிஷேகத்தோடு நிரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீ தள்ளுண்டு போக மாட்டாய், நீ அழிந்து போக மாட்ட. நான் மீண்டும் உன்னை கட்டி எழுப்புவேன், நான் மீண்டும் உன்னை ஏந்தி நிறுத்துவேன். இன்னுமாக நீ எழுந்து நிமிர்ந்து நிற்ப. தேவக்காரன் உன்னையும் குடும்பத்தை தாங்கும் பொழுது எப்படிப்பா நீ அழிஞ்சு போவ? எப்படி அழிஞ்சு போயிடுவ? நேவோ, ஒருவேளை நீ குவாலிஃபைடா இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீ தேவ சமூகத்தில் காத்திராம இருந்திருக்கலாம், அதனால எப்படி வேணா இருக்கலாம், அப்படின்னு சொல்லல. ஒருவேளை ஒரு சில குறைச்சல் இருக்கும், நான் மனுஷன், குறைச்சல் இருக்கும். என் வாயின் வார்த்தையில, என் கண்ணின் பார்வையில, என் சிந்தனையில தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இப்பவும் நான் தேவ கரத்துல தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். விட்டுருவாரா? அப்பா விட்டுருவாரா? சாதாரண ஒரு குழந்தை ரொம்ப பார்க்க அழகா இருக்குது, பேரை வச்சுட்டோம், பேருக்கு முன்னாடி இன்ஷியலும் போட்டுட்டோம். அந்த குழந்தை இப்போ 2 மாச குழந்தை, 2 மாச குழந்தை, தாயின் கருவில உருவாகும் போதே தூக்கிட்டாராம். இப்ப இந்த 2 மாச குழந்தை அழுக்கு பண்ணிருச்சு, வாந்தி எடுத்துருச்சு, அது ஏதோ டர்ட்டியா இருக்குது, இப்போ அழுக்கா இருக்குது. அதனால என் பிள்ளை இல்லைன்னு ஆயிடுமா? இனிமே என் பிள்ளைய தொடவே மாட்டேன், ஐயோ ரொம்ப நாறுது, நான் தூர பக்கத்துக்கு போய் நான் செட்டில் ஆயிடுறேன், இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கும் அப்படி இந்த பெற்றோர்னா சொல்லுவாங்களா? இல்ல. என் குழந்தை எவ்வளோ டர்ட்டியா இருந்தாலும், எவ்வளவு கேவலமா இருந்தாலும், எவ்வளவு அசிங்கம் பிடிச்சதா இருந்தாலும், அது கருப்போ செவப்போ வெள்ளையோ அது எப்படி ஒன்றா இருக்கட்டும், அது பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லைனாலும் அது ஏன் பிள்ளைன்னு சொல்லி மார் தட்டி கொண்டு நம்ம பிள்ளைகளை நம்ம தூக்குறோமே, நம்ம தேவாதி தேவன், நம்ம தூக்குகிற தேவன் மட்டுமல்ல, முத்தமிட்டு அதை அலங்கரித்து சிங்காரித்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உயர்த்துகிற ஒரு தேவனாக தகப்பன் இருக்கிறபடினால தலைக்கு மேல கைகளை உயர்த்தி கரம் தட்டி, அப்பா அப்பா என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்தும் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள், காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொன்னீங்கன்னா உங்க மனசுல இந்த வார்த்தை நீங்க ஏற்று நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டீங்க, இந்த வார்த்தை உங்க மேல வந்து பனி மாதிரி அமர்ந்திருக்கிறது அப்படின்னு நான் விளங்கி கொள்வேன். கர்த்தரும் பார்த்து மகிமைப்படுவார். எங்க நீங்க சொல்லுங்க, ஒரு மனிதனை கர்த்தர் தாங்கும் பொழுது, வெரி குட் வெரி குட் சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஒன்னு சொல்லிட்டீங்க, சரி. இப்ப 2வது விஷயம், பெரியவனாக்கிட்டான், வேற லெவல். இப்ப ட்ரெண்டிங்ல தான் அந்த வார்த்தை. எப்படிங்க? வேற லெவல். என்ன அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நமக்கு கொண்டு போயிடுவார். நம்ம 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 மூலமா இல்ல, நம்ம நிழல் மூலமாவே நிறைய காரியங்களை சாதிச்சிருவோம். அல்லேலூயா. 3வது நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலன்ட். நீங்களாம் தள்ளுண்டு இல்ல, அழிக்க முடியாது. இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல அப்படின்னு நிப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஃபைனலா ஒரு காரியம் கடைசியா, இப்ப சொல்றதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான், முகவரது தான். இப்ப வண்டி ஓடுது, இப்போ மெயின் விஷயமே அப்பதான் இருக்குது. என்ன ஜோஷுவா, என்ன ஐயோன்றியா? அப்போ 4வது விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம பலவீனங்கள், நம் வியாதிகள் எல்லாம் சட்டுன்னு போயிடுமா. இப்ப இந்த வார்த்தை கேட்டு ஆமேன் போட்ட உடனே உங்க வியாதி, உங்க ரோகம், உங்க எரிச்சல், உங்க வலி, உங்க கஷ்டம், உங்க மயக்கம் எல்லாத்தையும் நிமிஷத்துல கர்த்தர் காணப்படாம செய்ய போகிறார். உங்க வியாதி உங்களை விட்டு நீங்கும். கையை தட்டிடுங்க, கையை தட்டிடுங்க பார்ப்போம்.
அல்லேலூயா. நிழலைப்பட்டவுடன் வியாதி எப்படி ஓடிச்சாமா? சொல்லிக்காம கொல்லிக்காம போயிட்டு, சொல்லாம கொல்லாம. சில பேர்லாம் வருவாங்க, சொல்லாம கொல்லாம என்ன பண்ணுவாங்க? அது போல ஓட போகுது, அது போல ஓட போகுது. எப்போ ஓட போகுது? ரைட் நவ். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததொரு கூட்டம். தெருவில் பேதுருவை ஓடி வந்ததொரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்திலே கர்த்தர் வந்தா சின்ன மனுஷனுக்குள்ள, சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா உன் உள்ளத்துக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எங்க இப்ப 4 விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த நாளில பெரிய அற்புதம் இப்பவே நடந்ததா நம்ம விசுவாசிக்கலாமா? நீங்க விசுவாசிக்கல? கர்த்தருடைய வார்த்தை நாளைக்கு நிறைவேறுமா? இப்பவே நிறைவேறுமா? விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, நான் 1 2 3 4 சொல்லுவேன். நீங்க 1 சொல்லும்போது 1 ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி, செகண்ட் சொல்லும்போது செகண்ட் ப்ராஃபஸி, தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனை சொல்றீங்க. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை கர்த்தர் தாங்கும் பொழுது முதலாவதாக பூரண ஆயுசு உண்டாகும். ஓகே, ரெண்டாவது பெரிய மனுஷனா மாறிடுவாங்க. மூணாவது தள்ளுண்டு போவதில்லை. பலவீனம் எங்க? அதுக்கு வசனம் சொல்லிட்டோமா? 41 சங்கீதம் 3 வசனம், 41 verse 3. படுக்கையிலே வியாதியா கிடக்கிற அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? தாங்குவார். ஓகே, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும், படுக்கை முழுசும் மாத்தி போட்டுருவார். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் கர்த்தர் இன்னைக்கு கர்த்தவங்களை கொண்டு வந்தாருமா. அல்லேலூயா. அல்பாசிலாம் கிடையாது. தள்ளுண்டு போக மாட்டீங்க. இதே நிலைமை இருக்க போவதில்லை. நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போறாரு. வியாதியை உன்னிலிருந்து முழுசா எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருடைய வாழ்க்கையில நிறைவேறுது? நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். கர்த்தர் தாங்குற மனுஷனுக்கு தானே ஐயா நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. ஓகே, ஆனா தாங்கி கொண்டிருக்கிற மனுஷன் வாழ்க்கையில கர்த்தர் சின்ன குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கிறார். தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியம், நிறைய விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக் கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? நீங்க வசனத்தை வாசிக்கணும். 37 சங்கீதத்துல 3வது வசனம். கர்த்தரை நம்பி என்னப்பா பண்ணு? நன்மை செய்ப்பா. கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். கர்த்தரை நம்பிட்டியா? நீ என்னதான் பண்ணணும்? நன்மை தான் செய்யணும். கர்த்தரை நம்புறவங்க என்ன செய்யக்கூடாது? தீமை செஞ்சிடக்கூடாது. கர்த்தரை நம்புறவங்க சண்டை போடக்கூடாது. கர்த்தரை நம்புறவங்க ஏமாத்தக்கூடாது. கர்த்தரை நம்புறவங்க பொய் பேசக்கூடாது. கர்த்தரை நம்புறவங்க திருடக்கூடாது. கர்த்தரை நம்புறவங்க ஊர்க்கதை சொல்லுங்களேன். கர்த்தரை நம்புறவங்க சபைக்கு லேட்டா நன்மை தான் செய்யணும். நன்மை தான் செய்யணும். ஏய் நான்சி, ஜாய்சி, ஸ்வேதா, மதுமிதா, கிளாடிஸ், நம்மளாம் ஒரு குரூப். அனிதா, விக்டோரியம்மா, சாரலம்மா, பொக்கிஷம்மா, நீங்க ஒரு குரூப். நான்சிக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம நடக்கிற வேகத்துக்கு பாஸ்டம்மா 3வது குரூப். அது தனி, விட்டுடலாம். யாருமே வேணாம். அது கூட அந்த அம்மா கூட யாரும், இந்த ஜாயி, ஜோஷுவா, இமானு, ஜோயல், அத்து குரூப். வாங்க நம்ம போகலாம், வாங்க நம்ம போகலாம். நீங்களும் அப்படி வந்துடணும் இல்லை. நன்மை மட்டும்தான் செய்யணும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா.
நன்மை செய்யணுமா? ஏன்பா பிரிஞ்சு போறீங்க? உனக்காக ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு, எனக்காகவும் ஏசப்பா ரத்தம் சிந்திருக்கிறாரு. உன் மேலையும் கிருபை வச்சிருக்கிறாரு, என் மேலையும் கத்த கிருபை வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைங்க, நம்ம எல்லாருக்கும் ராஜாதி ராஜா இயேசு ராஜா மட்டும்தான் அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரிச்சு வைக்கிறவங்க வேற யாரோ. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நன்மை செய்யணும், நம்ம எந்த ஒரு தீமை என்ன பண்ணிடக்கூடாதுமா. அப்போ கர்த்தர் நம்மை தாங்கணும். தாங்குகிறதான தெய்வம் நமக்கு பூர்ண ஆயுசை கொடுக்கிறாரு, பெரியவனா மாத்துறாரு, தள்ளுண்டு போவதில்லைன்னு சொல்றாரு. மாத்திரமல்ல அந்த பலவீனத்தெல்லாம் என்னை விட்டு அகற்றுகிறாரே. யாருக்குன்னு பார்த்தா, நீ கர்த்தரை நம்பிட்டீன்னா நன்மை மட்டும்தான் செய்யணும்பா. நன்மை செய்யணும். யாருக்கு நன்மை செய்யணும்? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன கவனிங்க பாஸ்டர். என்னம்மா சொல்லுமா? நல்லவனுக்கு நான் நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். எப்படி? நல்லவனுக்கு கெட்டவனுக்கு நான் வேற மாதிரி. இது சரியா தப்பா? என்ன நிர்மலா, இது சரியா தப்பா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், இது சரியா தப்பா? சரிதான். என்னப்பா? சரிதான். நல்லவனுக்கு நல்லவன் தான், கெட்டவனுக்கு. இது உலகத்தில் சரி, ஆனா பரலோகத்தில் தப்பு. இது உலகத்தில் குட், கரெக்ட், ஆமா. நல்லவன் நல்லவன் போ, கெட்டவனுக்கு ஆமா நான் பொல்லாதவன், நானே பொல்லாதவன். ஆனா பரலோகம் சொல்லுது, நீ நல்லவனுக்கு நல்லவனாரு, கெட்டவனுக்கு ரொம்ப நல்லவனாரு. நல்லவன் நல்லவன் போயிடு. ஆனா கெட்டவனுக்கு என்ன பண்ணணும்? ஏய் நீ வா 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 என் கூட பரதேசத்துக்கு வந்துரு, எங்க வந்துரு. அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவராகிறாரு. ஒரு ஊழியம் செஞ்சது கிடையாது, ஒரு பாட்டு பாடுறது கிடையாது, ஒரு வர்ஷிப் கைப்பிரதி ஒன்று கூட கொடுத்தது கிடையாது, ஒரு ஜப நட கிடையாது, எதுவுமே. இப்போ என்ன பண்ணிட்டார் கடைசியா? சிலுவையில் இயேசுநாதர் பக்கத்தில் சிலுவையில் இயேசுநாதர் பக்கத்தில் அது ஒன்று தான் அவர் உருப்படியே செஞ்சவர். அது கூட அவரே செய்யலை, யாரோ பண்ணிட்டாங்க அவரை. இயேசுநாதர் பக்கத்தில் வந்துட்டார். நான் சொல்லுவேன், நீ எதுவுமே செய்யலாம் கூட பரவாயில்ல, ஜீசஸ்க்கு ரொம்ப நெருக்கத்தில் இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் வந்துடும். நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நீ ஒன்றும் பண்ண வேணாம், என் கூடவே இருந்து நீ ஆசீர்வாதமா இருப்ப. கூடவே இருந்தான்பா, கூடவே இருந்தான். இன்னைக்கு நீ என் கூட பூமியில நல்லா கவனிக்கணும். என் மகன் பெங்களூர்ல படிக்க போயிருக்கிறான், பைபிள் காலேஜுக்கு போய்க்கிறாரு. அவர் திடீர்னு என்ன சொல்லுவார், அவர் இது போல் நான் ஊருக்கு வரேன், சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு உடனே பாஸ்டர்மா பார்க்கணுமே. அவங்களுக்கு எல்லாரும் மறைக்கப்பட்டுருவாங்க. கணவர் மறைக்கப்படுவார், மற்ற எல்லாரும் உறவுகள் எல்லாம் மறைக்கப்படுவாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் அவன் இப்போ கிளம்பிட்டானா, அவன் சொல்லுவான், அம்மா இப்போதான் பேக்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், காலைல தான் ட்ரெயினு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டியா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா, சொல்லிட்டியா, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டியா? வரும்போதே ஏற்றியா 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 இருமா, இப்போதான் உட்காந்துக்கிறம்மா, இப்போதான். இங்கே வரும்போது அவருக்கு தடபுடான்னு சொல்லிட்டு அவருக்கு நல்ல பாசுமதி ரைஸ்லாம் வச்சு நல்ல பிரியாணி, சிக்கன் 65 அவர் இன்னெல்லாம் விரும்புகிறாரோ அதெல்லாம். அது இல்லாமல் ஒரு சில உறவுகள்லாம் அவரை பார்க்க வருவாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு பெரிய அவரை நாங்கள் கூட போய் பார்க்க மாட்டோம். அவர் இறங்குறாரு அப்போவே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே கேதர் ஆகிடுவாங்க. எல்லாரும். அவர் எல்லாம் வீட்டில் நாங்கள் எல்லாம் தடபுடலாம் செஞ்சு வச்சுருப்போமே, அவர் அங்கேயே முடிச்சிடுவார் லஞ்செல்லாம். எனக்கு அவருக்கு வரவேற்பு என்னதுங்க, வரவேற்பு, ஃப்ரெண்ட்ஸுடைய வரவேற்பு அங்கே பயங்கரம். ஜீசஸ் 33 வருஷம், எத்தனை வருஷம்? 33 வருஷம் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இப்போ ஹோம் டவுன், அவருடைய ஹவுஸ், அவருடைய ஹோமுக்கு போறார். எங்க அவருடைய ஹோம் எதுங்க? பரலவன் தான் அவருடைய ஹோம் டவுன். அவருடைய வீடு இருக்கிறதான இடம் அந்த பரலவன் தான். இப்போ 33 வருஷம் பூமியில எல்லாம் பண்ணிட்டு இப்போ மேலே போறாரு. தடபுடலாம் எல்லாம் நிக்கிறாங்க. கூட யாரை கொண்டு போறாருங்க? யாரை கொண்டு போறாரு? ஜீசஸ் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் கைதில் எல்லாம் எக்கால பிரதான தூர் எக்கால சத்தம் பயங்கரமாக இருந்திருக்கு. தடபுடலாம் எல்லாம் பாரு. ஜீசஸ் என்ன பண்ணாரு? முன்னாடி முன்னாடி ஏன் வைக்கப்படுற, முன்னாடி வா,
அவன் பயப்படுறான். ஐயோ ஐயோ நான் என்ன எப்படியா வருது. அவனுக்கு எதுவுமே அவன் கோட் ஷூட்லாம் போட்டு பழக்கம் கிடையாது. கள்ளன் திருடன் எப்படி இருந்திருப்பான்? திருடன் வேற மாதிரி தான் இருப்பான். பார்வை எப்படி இருக்கும்? திருடன் முடிப்பான். அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அவன் அப்படியே ஒதுங்குறான். ஜீசஸ் பின்னாடி என்ன பண்றான்? ஒதுங்குறான். ஐயா என்ன இது? ஐயோ இப்போ கண்ணு கூசுதே, தூதரெல்லாம் மின்னல் மாதிரி அப்படியே 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 பளபளன்னு அப்படியே இருக்கிறாங்க. பாப்பா ஒதுங்கி ஒதுங்கி முன்னாடி வாடா, முன்னாடி பாப்பா, கையை பிடிச்சி எல்லாம் பார்க்குறான். எல்லாம் எழுப்பி நிற்கிறான். தூதரெல்லாம் யாரு என்ன பண்றா? எழுப்பி நிற்கிறான். இவன் ஒரு காலத்தில் போலீஸை பார்த்தா நடுங்குவான், கை காலம் நடுங்கும். சில வார்த்தை சொல்ல நான் வரல அப்படி நடுங்குவான். இப்போ தூதர்லாம் நிற்கிறாங்க. இவன் என்ன பண்றாங்க? இயேசு ராஜா கூட கம்பீரமா போறான். நான் சொல்வேன், தகுதியே இல்லாத மனிதனை கூட கர்த்தர் பெரியவனா மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஐயா இவன் நல்லவன் இல்லாதான் ஐயா, இவன் பார்க்க அருவருப்பானவன் தான், இவனுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இல்லை, இவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்லை, அவனுக்குள்ளவே அவனுக்கு கான்பிடென்ட் லெவல் இல்லை. ஆனாலும் அவனுக்கும் இயேசு நன்மை செய்தார்ல. இந்த இயேசு தான் எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த இயேசு தான் கல்லனை கைப்பிடிச்சு கொண்டு போன இயேசு தான். நான் கெட்டவனுக்கு கெட்டவனாலாம் இல்லைப்பா, கெட்டவனுக்கும் நான் நன்மை செய்வேன். நம்ம பகுதியில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம உறவுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், நம்ம தெருவில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க, நம்மளை குறித்து என்ன பேசிக்கிறாங்க? ஐயோ அந்த சகோதரியா, அந்த பொண்ணு, அந்த பையனா, இந்த பொண்ணா சரியில்லை. உறவுகள் சில பேர் வீட்டுக்கு வரத்துக்கு சில யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு மட்டும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நோட்டீஸு மாட்டோம். பயம், எதனா பேசிடுவாங்களோ, எதனா திட்டிடுவாங்களோ, முகத்தை காமிச்சிடுவாங்களோ. இல்லம்மா, குஷ்டரோகி கூட அவன் வீட்டில், குஷ்டரோகி வீட்டில், சீமோன் ஒரு குஷ்டரோகி, அவன் வீட்டில் போயிட்டு ஒரு லஞ்சு, அவன் வீட்டில் ஒரு டின்னர். யாருக்குங்க? ஜீசஸ்க்கு. பாவியாகி மனுஷன், அந்த சகையை பத்தி எல்லாம் சொல்றாங்க, பாவியான மனுஷன். அவன் வீட்டில் ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு நான் ஸ்டே பண்ண போறேன், உன் வீட்டில் வந்து என்ன பண்ண போறேன்? பாவியான மனுஷன். ஒரு இந்த காலத்து பாவியான மனுஷன் யாரு? எப்படி எப்படி என்னெல்லாம் சொன்னா பாவியான மனுஷன்? நீங்க எனக்கு பதில் சொல்லணும். பாவியான மனுஷன், ஐயோ 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 worst fellow அப்படின்னா அவங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் எனக்கு நீங்க சொல்லணும். ஒரே சத்தம், எப்ப பார்த்தாலும் அவங்க மனைவி போட்டு குத்து 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 குத்துன்னு குத்துவார். மூக்கிலே மூக்கே காணும், மூக்கே சப்பே ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி என்ன பண்ணுறதுங்க, குத்து, 4 பல்லு காணும், எகிரிச்சு. அந்த அம்மா ஐயோ 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 அடிக்கிறானே அடிக்கிறானே. சிகரெட்டு ஒரு செல்ஃப் ஃபுல்லாக என்ன இருக்குதுங்க, பெரிய வீடு, சிகரெட். ஃப்ரிட்ஜை திறந்தா எல்லா சரக்கும் இருக்குது, எல்லா ஐட்டமும் இருக்குது உள்ள. காலையில் என்ன ஐட்டம், மதியம் என்ன ஐட்டம், நைட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது. எப்போ எதை சாப்பிட்ணும் இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி ரூம், அதுக்குள்ள கஞ்சா பார்ட்டி, கஞ்சா ஐட்டம்லாம் இருக்குது. போதை வஸ்து, ஊசி எல்லாமே இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தா மினி தியேட்டர், பெரிய வீடுங்க, சகை வீடு பெரிய வீடுங்க, மினி தியேட்டர் ஃபுல்லாக ஏ படம் தான், ஆபாச படம். என்ன படம்? ஒரு பக்கத்தை உள்ளவே அழகி கண்ணிகை மசாஜ் சென்டர் எங்குங்க, அதுவும் தனியார. இயேசு சொல்றார், இன்னைக்கு உன் வீட்டில் வந்து தங்க போறேன். இன்னைக்கு ஐயோயோ இயேசு அப்படியா தங்கினார்? ஆமா. நம்ம தான் என்ன பண்றோம், இவர் வேண்டாதவர், இவர் வந்து வாய்த்தது கெட்ட வார்த்தை, இது ஐயோ அப்பா விளங்காது, இது இவங்களும் சர்ச்சுக்கு வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரணும்னா நீட்டா பரிசுத்தவான்கள், அப்போ தேவதூதர்கள் மட்டும் தான் வந்து உட்காந்து நீங்க ஏதான் வந்திருக்கணும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஐயா பாவிகளுக்காக தான் இயேசு வந்தாரு. அவன் வீட்டில் தான் இப்போ தங்கினாரு, அவன் வீட்டில் தான் ஏன் சாப்பிட்டாரு, அவனை தான் ஏன் தொட்டாரு, அவனை தான் ஏன் பரலோகத்துக்கு கூட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இது மூலமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுங்க, யாரும் என்ன பண்ணாதீங்கம்மா, பெருக்காதீங்கம்மா. ஒரு காரியத்தை நான் கடந்த நாட்டில் படித்தேன், உள்ளத்துல பதிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா? மாறாததை மாற்ற நினைக்காதீங்கள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மாறாததை
என்ன ஜெய்மேரி மட்டும் சத்தமா சொன்னீங்கன்னா வெரி எக்ஸலண்ட், நீ தான். சொல்லுங்க பார்க்கலாம். மாறல அப்படின்னு தெரியுதா? இது மாறாதுன்னு தெரியுதா? அது என்ன பண்ணாதீங்க. ஏன்னா அது கர்த்தர் தான் மாற்றுவார். நம்ம ஜெபம் பண்ணலாம், அன்பு செலுத்தலாம், அவங்களை அரவணைக்கலாம், கூட வச்சுக்கலாம். கர்த்தர் அவங்களை மாற்றுவாரு. கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தயவு செய்து என்ன பண்ணிடாதப்பா, அவாய்ட் பண்ணாத, வெறுத்துறாத. அவனுக்கு நீ நன்மை செஞ்சேன்னா உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை கர்த்தர் செய்வார். நீ அவனை நம்பி நன்மை செய்யாத. யாரை நம்பி? கர்த்தரை நம்பி அவனுக்கு நன்மை செய். ஒரு பகுதியை நான் காமிக்க விரும்புகிறேன், வேகமாக காமிச்சிடுறேன். என்னன்னா, தாவீது பெரிய ஒரு அரசன், பெரிய ராஜா. ஆனா ஒரு நாள் சூழ்நிலை மாறிடுச்சியா. ஒரு நாள் சூழ்நிலை மாறிடுச்சு. என்ன சூழ்நிலை மாறிச்சுன்னா, வளர்த்த கடா அப்படிப்பட்ட கதை. எப்படிப்பட்ட கதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நிர்மலா சொல்லவே மாட்டேங்கிறேன், ருக்மணி சொல்றதே இல்லை. நீங்களாம் அப்படியே பாக்குறீங்க, இதே பாக்குறீங்க. என்ன பாருங்க, சொல்லுங்க. வளர்த்த கடா, அப்சலோம்னு ஒரு பையன். யாருங்க? ராதிகா, இங்க கொஞ்ச நேரம் எனக்கு அவ்வளோ மனசு நிறைவா இருக்கும். இங்க வா, பாஸ்டர்மா பக்கத்தில் முன்னாடி வா, சீக்கிரம் ஓடி வா. வேற யாரா அங்கே உட்காந்துருக்கீங்களா? கிரேஸ் அங்கே பிள்ளைகளை பார்த்துனுங்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். நான் உன்னை போட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற பியூலா. ஓகே, குட். லிசன், ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமா. அதனால தான் தாவீது பெரிய ராஜா, பெரிய அரசனை மாறிட்டாரு. திடீர்னு ஒரு கூட்டம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிருச்சு. யாருன்னு பார்த்தா அப்சலோம், தாவீதுடைய பையன். தாவீதுடைய கூட ஒரு பெரிய கேங்கை சேர்ந்துக்கிட்டு தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டான். தாவீதுக்கு விரோதமாக எழும்பிட்டான். சூழ்நிலை நிறைய இருக்குது, சம்பவம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சுருக்கமா ஷார்ட்டா சொல்றேன். என்ன தெரியுமா? நைட்டோட நைட்டா, எப்படிமா ஸ்வேதா, எல்லாத்தையும் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கூட ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. பக்கத்து ஊருக்கு போயிடலாம். இந்த ஊர்ல இருந்தா நம்ம பையன் நம்மளை போட்டு என்ன பண்ணுவான், போட்டுருவான், போட்டு தள்ளிடுவான். நம்ம கிளம்பலாம் சொல்லி தாவீது அவர் கூட இருந்ததான மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊரை விட்டே போயிட்டாங்கப்பா. ஊரை விட்டே கிளம்பி போறாங்க. சத்தம் காட்டாம போறாங்க. பின் ட்ராப் சைலண்ட், அமைதியா போயிடுறாங்க. ரகசியமா போயிடலாம், நடந்தே போறாங்க. ஏன்னா குதிரையில போன சத்தம் வரும், நடந்தே பொறுமையா போறாங்க. போகும்பொழுது ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? சீமேயி. சத்தமா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இந்த கதையை உங்க வாழ்நாளில் நீங்க கற்றுக் கொடுத்துருக்க மாட்டீங்க. உங்க வாழ்நாளில் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டீங்க. என் பொண்ணு சில நேரத்தில் கேட்பா, அப்பா பைபிள் ஸ்டோரி சொல்லுப்பா. சில ஸ்டோரி நான் சொல்லுவேன். அப்பா இதில் எனக்கு தெரியும், இதில் எனக்கு தெரியும். இன்னைக்கு அவளுக்கும் சேர்த்து சொல்றேன். நல்லா கவனிங்க. பைபிளில் இது ஒரு ஸ்டோரி இருக்குது. சீமேன்னு ஒரு மனுஷன். அவன் என்ன பண்றானா, அவனுக்குள்ள என்னன்னா ராஜா சாப்டர் இதோட ஓவர். ஒரு வார்த்தையை மட்டும் நான் காமிக்கிறேன், நீங்க வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஓ, இதுதான் எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறதா? எல்லாம் பைபிள் எடுங்க ஃபர்ஸ்ட். நிறைய பேர் 2 சாமுவேல் திருப்பல, பைபிள் வச்ச மாதிரியே எடுத்து அப்படியே கிடக்குது. திருப்பிட்டீங்களா? வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு குரலா எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வெரி குட். பகுரி மட்டும் வந்தபோது சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து தாவீதின் மேலும் ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். 8ஆம் வசனம் இல்ல 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 7ஆம் வசனம் வாங்க. சீமை அவனை தூஷித்து, ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சபிக்கிறான். தொலைஞ்சு போ, நாசமா போ அப்படி சொல்லி. இன்னும் 13ஆம் வசனத்துக்கு வந்துருங்க பார்ப்போம். நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே, மண்ணை இறைக்கிறான், கற்களை எடுத்து அடிக்கிறான். தூஷணமான, காது கேட்க முடியல, சகிக்க முடியல.
அவ்வளோ அசிங்கமான வார்த்தை. தாவீது கூட சூப்பரான பலசாலிலாம் இருக்கிறாங்க. அதாவது ஒரு பலசாலி, அவர் கூட ஒரு பலசாலி மட்டும் சொல்றேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அவர் கிழிச்சு போட்டுருவாருங்க. சிங்கத்தை என்ன பண்ணுவாருங்க, ஒரே ஆளா, தனி ஆளா சிங்கத்தோட வாயை பிடிச்சி அவர் கிழிச்சு போட்டுருவார், ரெண்டா போட்டுருவார். அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, பலசாலி. எல்லாம் நிறைய, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, நிறைய பேர் நிக்கிறாங்க. யார் கூட? தாவீது. முடி அவனை அப்படின்னா ஒரே அடி முடிஞ்சு போயிருக்காங்க. அபிசாயின்னு ஒரு மனுஷன் இருக்கிறாருங்க. அவர் கேட்குற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வாசிச்சிருவோம். என்ன எப்படி கேட்கிறார் தெரியுமா? 9ஆம் வசனம். அப்போது செருயாவின் குமாரன் அபிசாய் நோக்கி, எந்த செத்த நாய்? சீமை. யாருங்க? சீமைப்பா சொல்றாரு, நான்லாம் சிங்கம் வந்தாவே என்ன பண்ணுவேன், சிங்கத்தை என்ன பண்ணிடுவேன், கிழிச்சிருவேன். இந்த சீமை கல் எடுத்து வரானே, அவருக்கு கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஒரு கல் யார் மேல பட்டுக்குதுங்க? அவர் கையெல்லாம் பார்த்து ஆம்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும் அவருக்கு. சிங்கத்தை கிழிக்கிறேன் பார்க்குறான். தாவீது அப்படியே சைலண்டா போறாரு. கண்ணத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறான், ஏறுகின்றான். தள்ளாடி தவழ்ந்து கலை போடே, என் நேச குருசை சுமந்தே, நேச கொல்கோதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின். தாவீது தலைமையில வந்து கல் ஒன்று படுதுங்க. தலைமையில வந்து மண்ணு, கண்ணெல்லாம் மண்ணு கொட்டிட்டான். யாருங்க? தொலைஞ்சு போ, நாசமா போ. மண்ணு கண்ணெல்லாம் தாவீதுக்குறாங்க, முகமெல்லாம் கண்ணில் ஃபுல்லா மண்ணு வாங்கி அரைச்சிட்டான். அப்படி போறாருங்க. ஆனா அபிசாய் மேல வந்து காது மேல ஒரு சின்ன டப்பு பட்டுருச்சு. அப்படி முகலாம் ரெட் ஆயிடுச்சுங்க. யாருக்கு? உடனே தாவீது ஒரு வார்த்தை சொல்லுங்க, ராஜா இன்னும் ரத்தம் அப்படியே சூடாகுதுங்க. ரத்தம் என்ன ஜாயே கொதிக்கிறது, ஆனால் பறக்கிறது. ராஜா என்ன சொல்றாரு? இப்போ அந்த அபிசாய் வாசிச்ச மாதிரி வாசிக்கணும். எப்படி? அபிசாய் சொன்ன மாதிரியே வாசிக்கணும். எப்படி? அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கட்டுமா? விட்டா தலை என்ன பண்ணுவான்? புட்டு எடுத்துட்டு வந்துருவான். ஏன்னா சிங்கத்தை கிழிக்கிறவன். சிங்கத்தையே. தாவீதோட ரிப்ளை என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். என் பையனே என்ன இந்த பென்யமீன் கோத்திரத்தானாகிய இந்த சீமை ஏமாத்தனடே. அவன் என்ன பண்ணட்டும்? பேசுற நம்ம நன்மை செய்யணும், நம்ம செய்யறோம்ல, அந்த பேசுறவங்களை என்ன பண்ணிடணும்? விட்டு பேசுறியா பேசு, திட்டுறியா, கல் எடுத்து அடிக்கிறியா அடிச்சுக்கோ, மண்ணை வாரி கொட்டுறியா என்ன பண்ணு, கொட்டு. நீங்க வசந்த வாசிங்க 12th verse 12ஆம் வசனம். கர்த்தர் என் சிறுமை. இது பாக்குறாரு, தலையெல்லாம் மண்ணு கொட்டான், முகத்துல கண்ணு திறக்க முடியல, ஒருத்த வந்து ஊதி விட்டுனா எல்லாம். கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்நாளில், இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக. எத்தனை பேர் வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? பவர்ஃபுல் வேர்ட், ரொம்ப வல்லமையான வார்த்தைமா. எத்தனை நிந்த உனக்கு வருதோ அதுக்கு பதிலாக கர்த்தர் நன்மை உனக்காக வச்சிருக்கிறார். எத்தனை தூஷணம் வருதா, எத்தனை அவமானம் வருதா, எத்தனை நிந்தனை வருதா, உன்னை தூற்றி பேசுறாங்களா, அசிங்கமா பேசுறாங்களா, அதற்கு ஈடாக கர்த்தர் நன்மை உன்மேல் வர்ஷிக்க பண்ணுகிறார். கையை தட்டி ஒரு ஆமேன் போட்டுருங்க. சரி, இதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, ஆனா சொல்றேன்.
சொல்றேன், வசந்தம் வாசிச்சுலாம் போக முடியாது. இப்போ என்ன நடக்குது, சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. அந்த அப்சலோமும் செத்து போயிட்டார். அப்சலோம் என்ன பண்ணிட்டாங்க, ஆள் காலி. எப்பவுமே தேவன் ஒரு மனுஷனை தாங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமா குத்திரணும், நசிக்கிறணும், செதைச்சிடணும், யாரா ஒருத்தர் எழுமினாங்கன்னா காணாம போயிடுவாங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லிடுங்களேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்க மேல வந்து தங்கிடும், காணாம போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த எழுத்து பிரகாரமாவே சொல்றமா, ஒரு சில நபரை பார்த்து நீ பயப்படுறியா, கலங்குறியா, சீக்கிரத்தை நீ பார்க்காத அளவிற்கு கர்த்தர் காணாமல் செய்வார். காணப்படாமலே போவார்கள், இல்பொருளாவார்கள். ஆனால் சந்தோஷப்படாத, நீ தொடர்ந்து நன்மை மட்டும் செய். தொடர்ந்து என்ன பண்ணணும், அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், மாமியார் ஆகட்டும், மருமகளாகட்டும், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரிம்மா, நன்மை மட்டும் செய், நன்மை மட்டும் செய், தீமை செய்ய வேண்டாம். கூடுமான வரைக்கும் அவனுடைய மனம் நொந்து கொள்ளும்படியா, அவங்க மனம் புண்படும்படியா எதுவுமே செஞ்சிடாதீங்க, எதுவுமே பேசிடாதீங்க. சரியா? இப்போ அப்சலோம் அவுட்டு, திரும்பமா யூதா மக்கள், எருசலேம் மக்கள் எல்லாரும் ராஜா கிட்ட வந்து, ராஜா நீங்க வரலாம், ஊருக்குள்ள வரலாம், நீங்க தான் எங்களுக்கு ராஜா, சிங்காசனம் ரெடியா இருக்குது, வாங்க சொல்லி கூப்பிட்டு வராங்க. இப்ப ராஜா படை சூழ, அந்த ராஜ கம்பீரத்தோட, அந்த சேனையோடு கூட, அந்த ரதத்தில் ஏறி, அந்த சேரியாட் பயங்கரமா வராருங்க, பயங்கரமா வராரு. வரும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? இப்பதான் முக்கியமான கிளைமேக்ஸ். என்ன வசந்த நீங்க வாசிங்க பார்ப்போம். அந்த 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். சீமேயி தீவிரித்து, ரொம்ப வெரி ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப ஃபாஸ்ட். மற்ற எல்லாரோட யார் ஃபாஸ்ட் ஆகுறா? சத்தமா சொல்லுங்க. சீமேயி யூதா மனுஷரோடு கூட, எல்லாம் ராஜாவை திரும்ப கூட்டு போறதுக்கு வராங்களே, அவங்களுக்கு முன்னாடி லைன் ஃப்ரண்ட் ரோல வந்துட்டாருங்க. யாரு? எத்தனை பேர் கூட்டிட்டு? யூதா மனுஷரோட அவனோடு கூட பென்யமீன் மனுஷர் 1000 பேர் சேர்ந்துட்டாங்க. யாரை கூட்டின்னு வரதுக்கு? திட்டி திட்டி தொலைஞ்சு போ, நாசமா போ, மண்ணெல்லாம் வாரி அரைச்சாரு. இப்ப சொல்றாரு, தாவீதை கூப்பிட்டு வரதுக்கு, ஊருக்குள்ள திரும்ப கூப்பிட்டு வரதுக்கு 1000 பேரோடு கூட வந்து, ராஜ ராஜ மாத்தாண்ட, ராஜ குல திலக, ராஜ கம்பீர, ராஜ கோமகன் தாவீது ராஜா வரார் வரார் வரார். யார் கத்துறா? எந்த வாய் தூஷித்ததோ, எந்த வாய் கேவலமா பேசிச்சதோ, அந்த வாயே உன்னை புகழுகிற ஒரு நாள் ஒண்ணு வருமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என நான் வேலையில் அற்புதம் நினைத்திடா, அற்புதம் செய்தீரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. 21ஆம் வசனம் 21 2 சாமுவேல் 19:21. அப்போ செரியாவின் குமாரனாகிய அபிசாய், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடினா அவன் என்ன பண்ணவே இல்லை. அந்த அபிசாய் என்ன பண்ணல? எனக்கு கேள்விப்பட்டீங்க வார்த்தை அபிசாய், ஞாபகத்தை வச்சிடுங்க. சீமை ஞாபகத்தை வச்சிடுங்க. அபிசாய் கேட்குறான், அன்னைக்கு ஏதோ பெரிய தழும்பு வந்துக்குது அவருக்கு, கண்ணிலையோ நெத்தி ஏதோ தழும்பு, கையில் கல்லெடுத்து வேகமாச்சதுல. அவன் சொல்றான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால். ஆக்சுவலா கோபம் யார் மேல? சீமை மேல. இந்த அபிஷேகம் ஏன் கோபம்? இவன் மேலேயும் ஒரு சில ஏதோ காரியம் பட்டு. இந்த சீமையை தூஷி
அன்னைக்கு ராஜா ரொம்ப மூட் அவுட். அன்னைக்கு ராஜாக்கு அதனால ஏதோ சைலண்டா போயிட்டாரு. இன்னைக்கு போட்டு தள்ள வேண்டியதான். இன்னைக்கு நான் யார் காட்டுறேன், ராஜா அவனை கொல்ல வேண்டாமா, என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கிறான். 23 23 வசனம். ராஜா சீமையை பார்த்து நீ சாவதில்லை என்றார். அவர் அப்பவே உமரைட்டார். அபிஷேகம் பண்ண உண்மை தூஷித்த இவன் கொல்லப்பட வேண்டாமா, ஷார்ப்பா ரெடியா வச்சுக்கிறான். குண்டா போயிடும். ஒரே ஒரு வீஸ் இந்த வாழை நிக்கிறோம், தலை ரெடியா நிக்கிறான். நடுக்கம் வந்துருச்சு யாருக்கு? சீமைக்கு சாம்பல் நடுக்கம். இன்னைக்கு நம்ம சாப்டரு இன்னைக்கு நம்மளுக்கு அடக்கான நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட், எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருந்தா கத்த சொல்கிறாரு, நான் உன்னை தாங்குவேன், நான் ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நம்ம எழுதி நிற்கலாமா? ப்ளீஸ் எல்லாம் எழுதி நிற்க. நன்மை செய்கிற ஒரு இருதயம், நன்மை செய்கிற ஒரு இருதயம் ரொம்ப அவசியமா. அந்த நன்மை செய்கிற இருதயம் உள்ளவர்கள் தான். நீங்க நன்மை செய்யறீங்களா? உங்க குடும்பத்துல, உங்க தெருவில நீ நன்மை செய்றீங்க, என்ன நன்மை செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்களை மூடி கலந்து என்ன நன்மை செய்யற, ஒரு தீமை செய்யற அனுபவம் இருக்குதா? நீங்க கத்ததை உங்களை அகற்றது. நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம், அன்று நான் யாருக்கும் தீமை செய்ய போவதில்லை, யாருக்கும் தான் குறை பேச போவதில்லை, யாரை குறித்து நான் புறம் கூற போவதில்லை, நன்மை செய்ய போறா. இந்த நிமிஷத்திலிருந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு அந்த சிருஷ்டிப்பீராக. நன்மை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுங்க.